உலகமே உனக்கு கண் இல்லையா? இந்த கொடூரமான காட்சிகளும் கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த போரை நிறுத்த உலகமே நீ கட்டளையிடு. இன்னல்கள் பட்டு பட்டு எம்மிதயம் வலித்தது. இந்த இரக்கமற்ற கயவரால் என் உடலும் சலித்தது. நான் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு விழுப்புண்ணடைந்து இன்றைக்கு இயலாதவனாக வாழ்கிறேன். இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ. இப்படி என்ன போல கொடுமைகள் இன்னும் இந்த பூமியில் வராதபடி யுத்தத்தை நிறுத்துங்கோ, யுத்தத்தை நிறுத்துங்கோ. உலகம் முழுவதும் இந்த யுத்தத்தினால் என்ன ஒரு ஊனமுற்றவன் என்று சொல்லி, அங்கவீனன் என்று சொல்லி, ஒரு கால் இல்லாதவன் மற்ற கால் இயலாதவன் என்று சொல்லி புறக்கணித்திருக்கிறாங்க. இந்த யுத்தத்தினாலேயே எனக்கு இந்த நிலைமை வந்தது. இதனாலே இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ. யுத்தமே வேணாம், சமாதானத்தோடு வாழுங்க. உயிர் கடவுளுடையது, கடவுள் அதை பார்த்து கொள்ளுவார். நான் 35 வருட யுத்தத்தில் அகப்பட்டு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் வாழ்கிறேன். இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ, யுத்தத்தை நிறுத்துங்கோ. இன்னும் என்ன போல் அநேகர் கால்களை இழக்க வேணுமா, கைகளை இழக்க வேணுமா, கண்களை இழக்க வேணுமா? கொடியவர்களே, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ. யுத்தம் வேண்டாம், சமாதானத்தோடு வாழ வாயினால் பேசுங்கோ, பேசுங்கோ, பேசுங்கோ. இஸ்ரவேலே, கொஞ்சம் விழித்துக்கோ. இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து இப்படி கிழித்தறியலாமா? நீங்கள் கொல்லலாமா? இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து இஸ்ரவேலின் தேவன் என் தேவனாக இருக்கும்போது நீங்கள் அங்கிருந்து இப்படியான கொடியதை செய்யலுமா? நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ. நமக்கு தேவையில்ல யுத்தம், தேவன் பார்த்து கொள்ளுவார். யார் குற்றவாளியோ நியாயம் தீர்க்கிறவர் அவராயிருக்கிறபடினா அவர் பார்த்து கொள்ளுவார். வடுக்கள் என்னோடு முடியட்டும். இரு கரங்களையும் கூப்பி உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கோ. கண்ணீர் விட்டு அழுவதா, கதறி அழுவதான்னு தெரியவில்லை. ஆனபடியால் நீங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தையோடு இந்த மக்களை வழி நடத்துங்கோ, இந்த மக்களை வழி நடத்துங்கோ. பாவமும் இரக்கமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களே.